காலை எந்திரிச்சிருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்குது பாரு. ஆஹா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே, இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிடலாம். சுந்தரிக்கா, தண்ணி பிடிக்க வரலையா? இந்த வரணும் காமாச்சி, காலையில ஒரே வேலையா இருக்கு காமாச்சி, அதான் சீக்கிரமா வர முடியல. இந்த வரேன். ஏக்கா, நீ வரலன்னா என்ன மீனா அனுப்பிவிடேன். இங்க பாருங்க, நீ எனக்கு எதுவும் வேலையெல்லாம் கொடுக்காதீங்க, என்னால எதுவும் செய்ய முடியாது. ஏமா நான் காலையில போனை தானே பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் ஒத்தாசை செஞ்சுதான் என்னவா. இங்க பாருங்க, நீ நான் சும்மா ஒன்னும் போனை பார்க்கல, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். போன் என்ன மீனா வேலை பார்த்துட்டு இருக்க? என்ன நீ என்ன கிண்டல் பண்றீங்களா என்ன? ஆஹா, ரெண்டு பேரும் நம்மளே குருகுருன்னு பாக்குறாளுங்க. என்ன வேலைன்னு சொல்றது? இங்க பாருங்க, நீ நான் போன்ல வாட்ஸ்அப் பார்த்தேன், ஃபேஸ்புக் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் பார்த்தேன், சினிமா பார்த்தேன், அப்புறம் போன்ல பாட்டு கேட்டேன். இத்தனை வேலை நான் செஞ்சா நீ? ஓஹோ, ஃபேஸ்புக் பார்க்கறது, வாட்ஸ்அப் பார்க்கறது இதெல்லாம் ஒரு வேலையை ஆக்கிட்டாங்களா? பாவம் மீனா, நீ ஏன் இவ்வளோ வேலையும் செய்யற? எனக்காக நீ ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யறியா? தண்ணி பிடிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். இங்க இருக்க குப்பையை மட்டும் கொண்டு போய் குப்பை தொட்டில கொட்டிட்டு இருந்தது சரியா? போனா பார்த்தோன்னா இது மட்டும் செய்யற நீ. இனிமேட்டு எனக்கு நான் வேலை செய்ய டிஸ்டர்ப் பண்ணீங்க, அவ்வளோதான் உங்களை. வா காமாச்சி, நம்ம தண்ணி பிடிக்க போலாம். சே, இந்த குண்டு பூசணிக்கா கொஞ்ச நேரம் மட்டும் சும்மா இருக்குதா? ஏதாச்சும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் இருக்க ரேஞ்சுக்கு நான் போய் குப்பையை கொட்டணுமா? குப்பை கொட்டாம உட்காந்துட்டு இருந்தோம், அப்புறம் வேற ஏதாச்சும் வேலை செய்ய சொல்லும். அதுக்கு முதல்ல குப்பையை போய் கொட்டிட்டு வந்துடலாம். ஏப்பா, நடந்து காலெல்லாம் வலிக்குதப்பா. ஏப்பா, இதுக்கு மேலே நடக்க முடியாதப்பா, என்னால இதுக்கு மேலே நடக்க முடியாது. இங்கே கூட்டிட்டு போயிடலாம். யாராச்சும் கேட்டா அந்த குண்டு பூசணியாக சொல்லிடலாம். என்ன ஒரே நாட்டம் அடிக்குது? ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி என் வீட்டு வாசல் முன்னாடி குப்பை அள்ளி போட்டவன்? ஏன்டி குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டில போடாம எப்படி என் வீட்டு வாசல் முன்னாடி போட்டவன்? எவ்வளவுக்காச்சும் நான் கத்துறது கேக்குதா? அப்படியே வீட்டுக்குள்ள அமுக்கமா உட்காந்துட்டு இருக்காளுங்க. ஏன்டி குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டில போடாம எந்த சோம்பேறி நடி என் வீட்டு வாசல் முன்னாடி போட்டுட்டு? ஏராதா, எதுக்கு நீ இப்படி கவுச்சு கடை மாதிரி கத்துற? நான் கவுச்சு கடை மாதிரி கத்துறேனா? நான் கத்துறேனா? இல்ல இல்ல. நீ கிளவி பேசாம அந்த பக்கம் போயிடு. நான் செம காண்டுல இருக்க. எவ்வளவு என் வீட்டு வாசல் முன்னாடி குப்பையில போட்டுருக்கா, அவளை சும்மாவே விட மாட்டேன் நானு. ஐயோ, யார் இப்படி குப்பை கொண்டு வந்து இங்க வந்து போட்டிருக்காங்களே? யார் இங்க வந்து குப்பை கொட்டாங்களோ ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க, இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். ஏ காமாச்சி, யார்டி இங்க வந்து கொட்டிருப்பா? இவனடி இப்படி சொல்றா? ஆஹா, இதெல்லாம் இந்த மீனா செஞ்ச வேலையே தான் இருக்கும். ஏன்னா அவ தான் காலைல குப்பையை கொண்டு போய் கொட்ட போறேன்னு போனா. என்ன சிறாத காலங்காத்துல இப்படி கத்திட்டு கிடக்குற? இங்க பாருங்க சுந்தரிக்கா, எவ்வளவு ஒரு சோம்பேறினா என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து குப்பை கொட்டிட்டு போயிருக்கா. ஐயோ, எந்த கண்ணு தெரியாத கபோது நான் இப்படி செஞ்சாலோ தெரியலையே. இங்க பாரு சுந்தரிக்கா, உன் நாத்தனாரே நீயே கண்ணு தெரியாத கபோதுன்னு திட்டாத. ஏய், என்னடி சொல்ற? ஒன்னு சொன்னாங்க, காலை நீ தானே அவளை போய் குப்பை கொட்ட சொன்ன. ஏ ஆமாண்டி, அவ செஞ்ச வேலை தானே இது. பாரு எப்படி செஞ்சிருக்கா பாரு. அவ எவ்வளவு உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து குப்பை கொட்டினவளுக்கு வயிற்றால போக, அவ கை கால் விளங்காம போக. என்னடி இப்படி ஷாக்காய் பாக்குறீங்க? நீங்க யாராச்சும் இந்த வேலை செஞ்சீங்களா? அடிப்பாவி, குப்பை கொட்டினதுக்காட்டி இப்படி சாபு விடுற? உனக்கு என்ன கோவம் வருது? குப்பை கொட்டினவளுக்கு அப்படி ஆயிட்டு போகுது. இங்க பரவாதா, யாராவது தெரியாம கூட பண்ணிருக்கலாம். அதுக்காக நீ இப்படிலாம் சாபம் இல்லாமா? இப்ப என்ன, இந்த குப்பையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது அவ்வளவுதானே? நாங்களாம் சேர்ந்து இந்த குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டுறோம். நீ பேசாம உள்ள போ. கடைசி வரைக்கும் எவ்வளவு உண்மையை சொல்ல போறதில்ல, இவளுங்களே கொண்டு போய் குப்பையை கொட்டட்டும். இங்க பாரு காமாச்சி, நான் யாருன்னு தெரியாம எவ்வளவு இந்த வேலையை பார்த்திருக்காளுங்க. நீ சொன்ன ஒரு வாரத்துக்காக நான் பேசாம போறேன். இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போட்டு சரியா? சரி, நீ போறதா நான் பாத்துக்கிறேன். என்னடி இது சண்டை சப்புன்னு போயிடுச்சு? யார் செஞ்சான்னு தெரிஞ்சு இவ அவ முடிய பிடிச்சு ஆய்வான்னு பார்த்தா என்னடி இப்படி ஆயிப்போச்சு? ஏக்கா, கிளவி குசும பாத்தியா? ராதா மீனா முடிய பிடிச்சி சண்டை போடணும்னு நினைக்குது. ஏடி, அவங்களுக்கு தெரியாதது நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. பேசாம ரெடி. இந்த பராத்த சண்டையில உனக்கு சுவாரஸ்யம் வேணும்னு நினைச்சுக்கேன். இந்த அறுக்க பாரு உன் மருமக, அதை கூட போய் வீட்டுல போய் சண்டை போடு போ. ஏன் அத்தை, சண்டைலாம் முடிஞ்சு போச்சுல, வீட்டுக்கு வரையா வரலையா? வர மருமகளே. இந்த மீனானால எனக்கு எப்பவுமே பிரச்சனை தாண்டி. என்னக்கா சொல்ற? இந்த வேலையெல்லாம் செஞ்சது மீனாவா? ஆமா முருகேசே, இந்த வேலையெல்லாம் அவதான் செஞ்சிருக்கா.
அவளுக்கு இருக்கு, வீட்டுல போய் அவளை உண்டலன்னு பண்ணிடுறேன். நீ கிடிச்சக்கா, நீ என்ன பண்ணுவ? வீட்டுக்கு போய் உன் மாமியாருக்கும் உன் நாத்தனாருக்கும் சமைச்சு கொட்டுவ, வேற என்ன பண்ணுவ? இங்க பாருக்கா மீனா, அவன் எதுவும் கேட்காம விட்டுறாத. சரிடி, அவளை நான் வீட்டுல போய் பாத்துக்கிறேன். சரி வாங்க, முதல்ல அந்த குப்பை கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டுருவோம், இல்லைன்னா ராதா வந்து திருப்பி வந்து சண்டை போடுவா. சரி வாங்க, அந்த வேலையை முதல்ல செய்வோம்.